உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானாக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலாமணி விளக்கே. நான் ஒரு இளைஞனிடம் யோகாசனம் பயில வாருங்கள் அண்ணா என்று அழைத்தேன். அதற்கு அவர், நான் தான் நாள்தோறும் காற்பந்து விளையாடுகிறேனே, எனக்கு எதற்கு தேக பயிற்சி என்றார். திருநீறு அணிந்த ஒரு முதியவரிடம் யோகாசனம் பயில வாருங்கள் ஐயா என்று வேண்டினேன். அதற்கு அவர், யோகமா? யோகாசனம் பயில நான் இன்னும் யோகியாகவில்லையே என்றார். உடல் கட்டை இழந்த ஒரு பெண்மணியை புது உருவெடுத்து உலாவரத் தொடங்கியது என்பது உலகத்திற்கே தெரிந்த கதை. இந்து சமயத்தின் மிக நுட்பமான ஆன்மீக கலையான யோகம் இந்து சமய ஞான வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டது என்பதனால் அதனை புறந்தள்ளி விலக்கி நிற்கின்றனர் ஒரு சில இனத்தவர். இப்படி மற்ற இனத்தவர் இந்த ஆதி கலையாக யோகத்தின் நுட்பத்தை அறிந்த அளவு கூட தமிழர்கள் அறியாது போனருக்கு என்ன காரணமோ? யோகம் ஒரு தேக பயிற்சியாம். அறியாதவர் கூறும் தெளிவில்லா வாசகம் இது. தேகத்தை யந்திரமாக கண்டு உணர்வுகளின் மந்திரத்தை தந்திரமாக வெல்லும் ஆன்மீக கலை யோகம். யோகத்தின் உட்பிரிவுகளில் ஒன்றுதான் ஆசனம் என்று ஞானிகள் யோகிகள் கூறியது இது நாள் வரை தமிழர் காதுகளுக்கு எட்டவில்லை என்றால் இன்னும் எத்தனை ஞானிகள் தமிழர்களுக்கு வழிகாட்டு பிறக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? யோகம் ஒரு முழு உடலை அங்கம் அங்கமாக இயக்கி சக்தி ஊட்டி ஆழ்மன உணர்வுகளை செப்பனிட்டு ஆன்மீக உணர்வை பூரணமாக்கி மனநோய் உடல் நோய்களுக்கு தடுப்பு காவல் போடும் எந்திரக்கட்டு அல்லது வறுமக்கட்டு என திருமூலர் முதல் வள்ளலார் வரை பாடி தீர்ந்தாகிவிட்டது. ஆயிரக்கணக்கில் பணத்தை கொட்டி யந்திரங்களை வீட்டில் வாங்கி வைக்க தெரிந்த தமிழர்களுக்கு உடலே ஒரு யந்திரம் என்பது தெரியாது அல்லது மறந்து போனதுதான் ஏன்? ஆன்மீகம் பேசுபவர்கள் கூட உடலை கெடுத்து உணர்வையும் கெடுத்து யோகத்தை புறக்கணிப்பதும் ஏனோ? மற்றவர்களையும் அவர்கள் வழி போக கூறுவதும் ஏனோ? உடல் எனும் எந்திரத்தை யோகம் எனும் உன்னத கலையால் இயக்கி நமக்கு வரப்போகும் தீமைகளுக்கு கட்டுகள் போடலாம். ஆன்மீக பயணத்தின் உச்சியான சமாதியை யோகத்தின் வழி எட்டலாம் என பதஞ்சலி முனிவர் போன்றோர் இன்னும் எத்தனை எத்தனை யோக நூல்களை நமக்காக எழுத வேண்டும். இனிமேலாவது சிந்தியுங்கள் என்று நிச்சயம் நான் சொல்ல போவது கிடையாது. சிந்திக்க மறந்தவர்களுக்கு உலகம் ஒரு நாள் பாடம் புகட்டும். இதோ நம்மால் மறக்கப்பட்ட யோகத்தின் ஒரு உட்பிரிவான யோகாசனங்களை பயிற்சித்தால் எவருக்கும் எளிமையாக வரும் கலை என்பதை எங்கள் சுய அறிவாலய மாணவர்கள் செய்து காட்டுவார்கள். நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்ய இது ஒரு ஊக்கமாக அமையட்டுமே. சூரிய வணக்கம். உர்த்தவாசனம் அல்லது கையை மேல் உயர்த்தும் ஆசனம். பாத அஸ்தம் அல்லது பாதம் தொடுதல். வலது கால் நீட்டல். அட்டாங்க ஆசனம் அல்லது 8 அங்க ஆசனம்.
பர்வதாசனம் அல்லது சிகராசனம். பூஜாங்காசனம் அல்லது நாகாசனம். சூரிய நமஸ்காரம் செய்வதால் நமக்கு கிட்டும் நன்மைகளை இனி பார்ப்போம். உடலின் சீரண உறுப்புகளும் வயிற்றிலுள்ள உறுப்புகளும் பலப்படுகின்றன. மலச்சிக்கலை அகற்றுகிறது. நுரையீரல் வலுவாகுகிறது. உடலில் உள்ள நச்சுகளை அகற்றுகிறது. நரம்புகளை வலுப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது. இயக்குநீர் சுரப்பிகளை சீராக்குகிறது. சருமத்திற்கு மெருகூட்டுகிறது. தசைகளை இலகுவாக்கிறது. பருமனாக இருப்பவர்களை இளைக்கச் செய்கிறது. உடலில் உள்ள துர்வாடையை அகற்றுகிறது. இளமையை தக்க வைக்கிறது. முதுகெலும்பும் இடுப்பு பகுதியும் இலக்கமடைகின்றது. நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆயுளை நீட்டிக்கும். சுகாசனம். சுகாசனம் செய்வதால் கிட்டும் நன்மைகள். இடுப்பின் கீழ் பகுதிக்கு வலுவூட்டுகிறது. இடுப்பு பகுதியை விரிவடைய செய்கிறது. பத்மாசனம் அல்லது தாமரை ஆசனம் என்றும் கூறலாம். பத்மாசனம் மனதை நிதானப்படுத்தும். முதுகெலும்பை நேராக வைத்திருக்கும். மூட்டுக்கள் இலகுவாக உதவும். கோமுக ஆசனம் அல்லது பசுமுக ஆசனம். கோமுகாசனம் மூட்டுகளை சரிப்படுத்தும். விரல்கள், மூட்டுகள், முழங்கை, தோள்பட்டை, இடுப்பு மூட்டு அனைத்து பாகங்களுக்கும் பயிற்சி அளிக்கிறது. வஜ்ராசனம் அல்லது உறுதியாசனம் என்றும் கூறலாம். வஜ்ராசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: செரிமானத்தை தூண்டும். முட்டி வலிகளுக்கு நிவாரணம் அளிக்கும். ஊளைச்சதையை குறைக்கும். வயிற்றிலுள்ள வாயுக்களை போக்கும். மலச்சிக்கலை அகற்றும். சித்தாசனம் அல்லது சிந்தை நிறுத்த ஆசனம். சித்தர்கள் அமரும் ஆசனம் இது. முதுகெலும்பை நேராக வைத்திருக்கும். எந்த விதமான நரம்பு தொல்லை இருப்பவர்களுக்கும் மிகுந்த பலனளிக்கும். உடலில் சக்தி சேர்க்கைக்கு உதவும். சுவாதிகா ஆசனம் அல்லது சோதி ஆசனம். சுவாதிகாசனம் வயிற்று தசைகளை வலுப்படுத்தும். மனதை ஒருமுகப்படுத்தும். ஏகபாதாசனம் அல்லது விருட்சாசனம் அல்லது மர ஆசனம் அல்லது ஒற்றைக்கால் ஆசனம் என்று இது பல பேர் உண்டு. கால்முட்டி, விரல்கள், முழங்கால், இடுப்பு மூட்டு, தோள்பட்டை, முழங்கை, கைகள், விரல்கள் இப்பகுதிகளுள்ள தசைகளுக்கு பயிற்சி கொடுத்து வலுவூட்டுகிறது. பூர்வாங்க ஆசனம் அல்லது கிழக்காசனம்
இந்த ஆசனம் கால் தோள்பட்டையில் உள்ள தசைகளை நீட்டி சுருங்க வைக்கிறது. மணிக்கட்டு இலகுவாகிறது. வயிற்று தசைகளை நன்றாக இயக்குகிறது. மலச்சிக்கலை குணப்படுத்தும். ஜானு சிரசாசனம் அல்லது முழங்கால் மூட்டுத்தலை ஆசனம். முதுகெலும்பு தோள்பட்டைக்கு நல்ல பயிற்சி இது. இதனால் ஈரல் கிட்னி ஊக்குவிக்கப்பட்டு செரிமானத்தை அதிகப்படுத்துகிறது. தூக்கமின்மை, இரத்த அழுத்தம், பீனிசம் எனப்படும் சைனஸ் போன்றவற்றை குணப்படுத்துகிறது. இடுப்பின் கீழ்ப்பகுதி தசைகளும் தசை நார்களும் இழுக்கப்படுகிறது. தனுராசனம் அல்லது வில் ஆசனம். தனுராசனம் உடலில் இயக்குநீர் சுரப்பிகள் தூண்டிவிடுகிறது. கணையம் அதாவது பெங்க்ரியாஸ், சிறுகுடல், பெருங்குடல் போன்ற உறுப்புகளை முறையாக இயங்க வைக்கிறது. முதுகெலும்பை இலகுவாக்கிறது. கீழிடுப்பு வலியையும் இறுக்கத்தையும் குறைக்கிறது. வயிற்றுப்பகுதியில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இதனால் செரிமான கோளாறுகள் சரியாகின்றன. கைகளுக்கும் கால்களுக்கும் இரத்தம் நன்றாக பாய்ச்சப்படுகிறது. பூஜாங்காசனம் அல்லது நாகாசனம். முதுகெலும்பு, கால்கள், முழங்கால்கள், கணுக்கால் போன்றவற்றை இலகுவாக்கிறது. செரிமானத்தை தூண்டுகிறது. உஷ்டராசனம் அல்லது ஒட்டகாசனம். ஆஸ்மா நோயாளிகளின் சுவாசப்பையை இயங்க வைக்கிறது. முகத்தில் இருக்கும் திசுக்கள் தூண்டிவிடப்படுகிறது. நுரையீரல், சுவாசப்பை அதன் நரம்புகளையும் தூண்டிவிடுகிறது. கழுத்து, தோள்பட்டை, முதுகெலும்பு, தொண்டை, டான்சில், தலைவலி போன்றவற்றை குணப்படுத்தும். பார்வை கோளாறுகளையும் சரிப்படுத்த வல்லது. சர்வாங்க ஆசனம் அல்லது முழு உடல் ஆசனம். முறையான தைராய்டு செயல்பாட்டை தூண்டிவிடுகிறது. வயிற்றுப் பகுதியை வலுவாக்குகிறது. இரத்த ஓட்டத்தை தூண்டிவிடுகிறது. மேல் முதுகு பகுதியை இலகுவாக்கிறது. ஹாலாசனம் அல்லது ஏற்கலப்பை ஆசனம். முதுகெலும்பு தூண்டிவிடப்படுவதால் அனைத்து நரம்புகளும் ஊக்குவிக்கப்படுகிறது. உடலில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. முதுகெலும்பு வடங்களை விரிவடைய வைத்து முதுகெலும்பு தசைகளை வலுவாக்குகிறது. தைராய்டு சுரப்பிகள் ஈரல், மண்ணீரல் போன்றவற்றை தூண்டிவிடப்படுவதால் முதுகுவலி, கழுத்திருக்கம், மூட்டுவலி, உடல் பருமன், மலச்சிக்கல் போன்றவற்றை குணப்படுத்துகிறது. சவாசனம் அல்லது உடல் அசைவின்மை ஆசனம். உடலை நிதானப்படுத்தி உடலுக்கும் மனதுக்கும் புத்துயிர் அளிக்கிறது. மூளையை சாந்தப்படுத்தி மன இறுக்கம், மன அழுத்தம் குறைக்கிறது. களைப்பு, ஆஸ்மா, மலச்சிக்கல், அஜீரணம், தூக்கமின்மை குறைக்கும். மனதை